கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. ஏலே தண்ணிய பாய்ச்சலையாலே, அட என்னலே, அட சுறுசுறுப்பா செய்யலே. ஏலே தண்ணிய வீணான இடத்துல பாய்ச்சிட்டு இருக்கிறவ வாழைத்தோப்புக்கு பாய்ச்சலே. சும்மா வீணா தண்ணிய செலவு பண்ணாதலே. ஐயா நீங்க ஓய்வு எடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஹேக் இருக்கு பயப்புல, யார பாத்துல சும்மா அமைதியா உட்கார சொல்ற? உங்க ஐயனுக்கு நெல்லை எப்படி தூவணும், தண்ணிய எப்படி பாய்ச்சணும்னு சொல்லி கொடுத்தனே நான் தான்ல. எங்க பாட்ட மூட்டாங்காலத்துல இருந்தே விவசாயத்தை பரம்பரை பரம்பரையா செய்யற விவசாயில நான் செத்தால இந்த மண்ணுக்கு உரமா போவேன். மண்புழு போல இந்த விவசாயத்திற்கு உதவல. உனக்கு புரியுதால நான் சொல்றது? நீங்க சத்த அமைதியா இருங்க தாத்தா. சும்மா ஏன்றா தாத்தா கிட்ட உரண்டு பிடிச்சிட்டு இருக்க? பெரியவங்க கிட்ட மறுவாதையா பேசணும்னு உங்க பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கலையாக்கும். சரி கிளம்பு 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 பள்ளிக்கூடத்துக்கு. ஏலே போற வேகத்துல அந்த சோத்து மூட்டையை மறந்து வச்சுட்டு போயிடாதுலே, எடுத்துட்டு போ. எனக்கு ஒண்ணும் வேணாம், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் போ. ஏன்றா தாத்தா அடம் பிடிச்சிட்டு இருக்க? இந்த லீவ்ல என் ஃப்ரெண்டு கூட அவன் அண்ணன் வீட்டுல போய் தங்க போறேன். எனக்கு அனுப்புறேன்னு சொல்லு, நான் ஸ்கூலுக்கு போறேன், இல்லைன்னா போக மாட்டேன். அட விடு தாய், தம்பி பார்த்து சூதானமா போயிட்டு வரணும்ல. ரவி, இன்னைக்கு நான் அடம் பிடிச்சு எங்க வீட்ல இருந்து ஊருக்கு போறதுக்கு சம்மதம் வாங்கிட்டேன். நம்ம எப்படா ஊருக்கு போறோம்? டேய் இன்னைக்கு நைட்டே நம்ம ஊருக்கு போறோம்டா. நாளைக்கு பொழுது விடியதே எங்க அண்ணன் வீட்டுலதான். அது மட்டும் இல்ல, எங்க அண்ணனும் அண்ணியும் காலையில கிளம்பி வேலைக்கு போயிடுவாங்க. நம்ம மட்டும்தான் வீட்டுல இருப்போம். இந்த 10 நாளும் சும்மா ஜாலியா சாப்பிடுறோம், தூங்குறோம், டிவி பாக்குறோம், ரொம்ப நிம்மதியா இருக்க போறோம்டா. சரி பாய்டா. ஏன்டா ராத்திரி ஃபுல்லா குளிரா இருந்துச்சு. நானும் 4-5 ஜமு காலத்தை போத்திக்கிட்டு தூங்கினாலும் குளிர் நிக்கவே இல்ல. டேய் கரிகாலா, அதுக்கு இப்ப தண்டை ஏசி. இது இருந்தா ரொம்ப ஜில்லுன்னு காத்து வரும்டா. வெயில் காலத்துல கூட நம்ம வீட்டை ஜில்லுன்னு வச்சுக்கலாம்டா. ரவி சூப்பர்ரா, நீ கொடுத்து வச்சம. இதெல்லாம் நீ உங்க அண்ணன் வீட்டுக்கு அடிக்கடி வரனால தெரிஞ்சுக்கிற. ஆனா நானும் அந்த கிராமத்துல இருந்தனால ஒன்னும் தெரிஞ்சுக்கல. சரி வாடா, மணி 10 போய் பல் தொலைக்கிட்டு குளிப்போம். டேய் சாப்பாடு நல்லா இருக்காடா? டேய் ரவி, சாப்பாடு செம்ம வாசனையா இருக்கு, டேஸ்டும் சூப்பரா இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் எப்பயாச்சும் ஒரு அடிதான். போடா, நான் கேம் விளையாட போறேன். டேய் சாப்பாடு நல்லா தான்டா இருக்கு, அதையும் வேஸ்ட் பண்ற. டேய் இவ்வளவு சாப்பாட்டை வீணடிக்கிற, உங்க அண்ணன் எல்லாம் திட்ட மாட்டாங்களா? என் அண்ணன் எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. வேஸ்டா தானே ஆகுது, ஆயிட்டு போகுது. சரி வா கேம் விளையாடலாம், டைம் வேற ஆகுது. டேய் ரவி, கை கழுவிட்டு பைப்பை மூடாம போயிட்டு இருக்க. அதெல்லாம் யாரா மூடுவா? தண்ணி தானே, வீணா போனா போகுது. தேவைன்னா பைப்பை நீயே மூடிட்டு வா. டேய் நீ போய் தூங்கு, நான் வரேன் போ. டேய் வந்து தூங்குடா, இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடா. நாளைக்கு காலையில நம்ம ஊருக்கு போகணுமா? எந்த கட்டுப்பாடோ இல்லாத வாழ்ந்த இந்த 10 நாளும் சீக்கிரமா போச்சு. தண்ணி இஷ்டத்துக்கு செலவு பண்ணோம், இஷ்டத்துக்கு சாப்பிடும், நல்லா தூங்கணும், நல்லா ஜாலியா இருந்தோம்ல. இந்த மாதிரி திருப்பி நம்ம வீட்டுல அனுப்புவாங்களான்னு தெரியலையே. ஆனா இந்த 10 நாளும் சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு.
வணக்கம். முக்கிய செய்திகள். புயலானது நாகப்பட்டினத்திற்கு வடகிழக்கே சுமார் 820 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. கடல் கொந்தளிப்புடன் காணப்படும். மீனவர்கள் வரும் 15ஆம் தேதி வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஏ மக்கா, என் பிள்ளைங்கெல்லாம் இப்படி புயல் காத்துல செத்து கிடக்குது. ஐயோ, என் உசுரே போச்சே. ராப்பகலா கண்ணு முழிச்சு வெயிலிலும் மழையிலும் பொத்தி பொத்தி காத்து வளர்த்த என் பச்சை பயிரெல்லாம் இப்படி மண்ணோடு மண்ணா மக்கி போச்சே. இத பார்க்கத்தான் நான் உயிரோட இருக்கேனா? ஐயா ஐயா, அழுகாதீங்க ஐயா. ஏன் அழுகுறீங்க? காசு போச்சுன்னா அழுகுறீங்க. இந்தாங்க ஐயா, நான் சேர்த்து வச்ச காசு. இந்தாங்க ஐயா. ஏலே, இந்த தாத்தன் காசுக்காக அழுறேன்னு நினைச்சுக்கிட்டியாலே, அது வெறும் காகிதம்ல பேராண்டி. நான் பட்டினியா இருந்த காலத்திலேயே அம்பட்டு பயலும் கஞ்சி குடிக்கணும்னு நெல்லு சோறு சாப்பிடணும்னு அரக்கோவனத்தை கட்டி விவசாயம் பண்ண வேண்டாம் இந்த தாத்தன். இந்த பயமலங்களாம் கஞ்சி தண்ணி ஊத்தணும்னு கணா கண்டல. இப்படி அது முடியாம என் விளையாமெல்லாம் பாழா போச்சுன்னு நினைச்சு தாண்டா அழுற பேராண்டி. நீ அன்னைக்கு சொன்னில, ஊர்ல கரண்ட் வீணா செலவு பண்ண, தண்ணி சாப்பாடு எல்லாம் வீணாக்கணும்னு. இப்போ தெரியுதால இந்த தாத்தன் இது எல்லாம் சேமிச்சு வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு. இது பத்தாதுன்னு பிளாஸ்டிக் பைய வச்சு விளை நிலத்தெல்லாம் வீணாக்குறீங்களே, அதையும் பொருட்படுத்தாம விவசாயம் செஞ்சு இந்த ஊருக்கே சோறு போட்டேன்ல. இந்தாலே என் உசிரே ஒன்ன கொடுக்கறேன். இது வேற மண்ணு இல்லல, வைரம்ல, வைரம். எந்த சூழ்நிலையிலும் விவசாயத்தை விட்டுறாதல, விட்டுறாத. நான் விவசாயி இல்ல, நான் விவசாயி இல்ல, நான் விவசாயி. வானம் தொட்டு போனா மானமுள்ள சாமி, வானம் தொட்டு போனா மானமுள்ள சாமி. கட்டுப்பாடு நிறைந்த கிராமத்து வாழ்க்கை நரகம்னு, கட்டுப்பாடே இல்லாத நகரத்து வாழ்க்கை சொர்க்கம்னு நினைச்சேன். அது தப்புன்னு இப்ப நான் உணர்ந்துட்டேன். நான் விவசாயியின் மகனை நினைச்சு பெருமைப்படுறேன். இப்ப இந்த விவசாயத்தை காப்பாத்த இந்த விவசாய மகன் என்ன செய்ய போறேன்? என்னால் முடிஞ்ச எல்லா உடல் உழைப்பையும் நான் தர போறேன். எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே. நம்ப முடியாதா, நம்மால் முடியாதா, நாளை வெல்லும் நாளை செய்வோமே. யாரும் இல்லை தடை போட, உன்னை மெல்ல எடை போட, நம்பிக்கையில் நடை போட சம்மதமே. என்ன இல்லை உன்னோடு ஏக்கம் என்ன கண்ணோடு, வெற்றி என்றும் வலியோடு பிறந்திடுமே. இன்னும் என்ன தோழா, எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே. நம்ப முடியாதா, நம்மால் முடியாதா. இந்த கிராமத்து விவசாயிகளுக்கு உதவி செஞ்சதற்கு ரொம்ப நன்றி. எங்க உசிரியே காப்பாத்தி இருக்கீங்க. எங்களுக்கு நீங்க நன்றி சொல்லாதீங்க. எங்களுக்கு சோறு போட்ட கடவுள் நீங்க. உடலுக்கு நாங்க பரிகாரம் பண்ண படையெல்லாம் பண்ணிருக்கோம். நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்.